லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி உங்களோட ராசி அதிபதி வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 1-8 அதிபதி வந்து 10ல் இருக்கனால வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வந்து 8 அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மாமியார் வீட்டில் போய் உறவு வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா மாமியார் வீட்டில் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. மற்றபடி வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம், அதாவது துலாம் ராசிக்கு 7ல் இருக்கிறனால வந்து நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. மனைவி வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கு வந்து பிடிவாதம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வருமானங்கள் இருக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து மூன்றில் உள்ள கேது வந்து 22ஆம் தேதியிலேருந்து விருச்சிகத்துக்கு வந்துடுறார். ஸோ அதனால் வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி 3ல் உள்ள குரு வந்து பெரிய வக்கர நிவர்த்தி ஆகி சிறப்பான இடத்துல இருக்கனால வந்து உங்களுக்கு பெரிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து முயற்சிகள் எடுப்பீங்க. அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்ல முயற்சிகள் நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் தடைப்பட்டிருந்த எல்லா விஷயமும் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் பணம் வந்து இருந்த பிளாக்ஸ் எல்லாம் நீங்கி நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வந்து நல்ல வந்து புதிய கான்ட்ராக்ட் கிடைச்சி அதனால் வந்து நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது தாய் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரை வந்து தாய்க்கு உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல வருமானம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி எல்லாமே சிறப்பாக இருக்க போதுங்க. 29ஆம் தேதிக்கு மேலே இன்னும் பல வெற்றிகளும் ரொம்ப சந்தோஷங்களும் ஏற்படும். அது மட்டும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்த இன்னல்கள்லாம் நீங்கி அதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு நல்ல விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் அது வந்து தவிர்க்க முடியாது. குழந்தைங்க வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்டதை வந்து செய்யாமல் கொஞ்சம் டென்ஷன் படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து நிறைய டென்ஷன்ஸ் வரும். என்னடா அது இந்த மாதிரி ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்கிற ஒரு இன்னல்கள்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள், ஸோ வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுவரை வந்து வேலை கிடைக்காமல் இருக்கணும், நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் கேட்ட இடத்துல வந்து கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ல் உள்ள 6ஆம் அதிபதியான அந்த குரு உங்களுக்கு வந்து 3ல் இருப்பதனால வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் மலைச்சல்களை வந்து தவிர்க்க முடியாதுங்க. பட் இருந்தாலும் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் வந்து வக்கரமாக இருக்கனால வாழ்க்கை துணை மற்றும் பார்ட்னர்ஷிப் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து சின்ன ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படின்னா கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க, நம்ம சொல்கிறதான் கரெக்டுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிற தொழில் சார்ந்த விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியின் போது ஏதாவது தவறு ஏற்பட்டு அதனால் சின்ன லாஸஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்களும் சின்ன ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த விரயங்கள் என்பது அப்பாவோட உடல் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களது 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து இப்போ 12ல் வரும்போது கொஞ்சம் வந்து லாபங்கள் பாதகாதிபதி 12ல் வரும்போது ஒரு சிலருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. தந்தையுடைய உடல்நலத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் பெற முடியும். இந்த வாரம் என்னென்ன விசேஷம்னா 15ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் அன்னைக்கு ஈஸ்வரனுடைய கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரதோஷ காலமான 4:30 மணிலேருந்து 6 மணி வரை ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக்கிட்டோம் அந்த இறைவனை வந்து பிரார்த்திப்பதனால் நல்ல சிறப்பான பலன்களை அடைய முடியும். 16ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் 5:24 வந்து மகாலய அமாவாசை. 17ஆம் தேதி 5:24 வரை இருக்குங்க. ஸோ 17ஆம் தேதி வந்து மகாலய அமாவாசை காலையில் போயிட்டு தர்ப்பணம் கொடுப்பது வந்து ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இப்போ வந்து நடுவில் வந்து நிறைய பேர் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய மூதாதையர்கள் ஆசையில் நன்மைக்கு பெறலாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த வாரம் மட்டுமல்லாமல் வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.